கோப்பை போட்டிக்கான லட்சினை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன எம்பளம் வந்து யூஸ் பண்றாங்க? வீரன், தீரன், தம்பி, தன்னம்பிக்கை, இந்த தம்பி மாஸ்காட் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாங்களே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து முதலமைச்சர் கோப்பை போட்டிக்கான லட்சினை தமிழ்நாடு சாம்பியன் அறக்கட்டளை உருவாக்கம், சரியா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சருடைய தலைமையில் நடைபெற்றிருக்கும். ஸோ அந்த தமிழகத்தின் விளையாட்டு மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ள ஒரு 23.5 கோடி அளவில் ஸ்பெண்ட் பண்ணி இப்போ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, சரியா? ஸோ இதனுடைய தூதராக யார் இருக்காங்க அப்படின்னா MS தோனி அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளம்பர தூதராக இருக்காங்க, சரிங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா எஸ் வீரன் லட்சணை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீரன் அப்படிங்கிற லட்சணை தான். நீலகிரி வரையாடு இருக்கு இல்லையா, மாநில விலங்கு, அது அதனுடைய மாஸ்காட்டா இருக்கும் பாருங்க. இதுதான் வீரன், சரிங்களா? ஸோ MS தோனி வந்து பாத்தீங்க அப்படின்னா தூதராக நியமிக்கப்பட்டிருப்பாங்க. த சீஃப் மினிஸ்டர்ஸ் டிராபி 2023. ஓகே, சரி, அடுத்த கேள்விக்கு போகலாமா? பாருங்க, செகண்ட் கொஸ்டின். இந்திய விமானப்படையினுடைய முதல் பாரம்பரிய மையம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ்ல வந்திருக்கு நேற்று. ஸோ இந்திய விமானப்படையினுடைய முதல் பாரம்பரிய மையம் சண்டிகரா, பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல பிரதேசம். ஸோ இது வந்து யாரு அப்படின்னா பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாரு? ராஜ்நாத் சிங். ஸோ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணி விட்டுருப்பாரு. ஸோ எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. சரி, ஒரு 17,000 சதுர அடி அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு விமானப்படை முதல் பாரம்பரிய மையம் அப்படிங்கிறது எங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சண்டிகர், ஆப்ஷன் ஏ சண்டிகர், கரெக்ட், சரிங்களா? ஸோ அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 17,000 சதுர அடி அளவுல போர் விமான மாதிரிகள், போர் விமான என்ஜின்கள் வந்து பாத்தீங்கன்னா காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். அதுதான் பாரம்பரிய மையம், ஹெரிடேஜ் சைட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அடுத்து பாருங்க, மூன்றாவது, அணுசக்தி ஆணைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அணுசக்தி ஆணைய தலைவர் யாரு? ஸோ அஜித் குமார் மொஹந்தி, பவன் குமார் மல்ஹோத்ரா, சுனில் குமார் சிங், லலித் கான். யார் வந்து அணுசக்தி ஆணைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு இயற்பியலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. சரியா? பாபா அணுசக்தி ஆராய்ச்சி மையம் இருக்கு இல்லையா, அதனுடைய இயக்குனராக இருப்பார். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கோங்க. யார் அப்படின்னா அஜித் குமார் மொஹந்தி, ஆப்ஷன் ஏ அஜித் குமார் மொஹந்தி. சரி, அடுத்து ஸோ பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு வரும், நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம், நோட் பண்றதை போட்டு பண்ணிக்கலாம். மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் போட்டி 2023 எங்கே நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் போட்டி 2023 ஸோ எங்க நடைபெற்று இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெயின்ல நடந்துட்டு இருக்கு. ஆப்ஷன் பி எங்க நடக்குது? ஸ்பெயின்ல வந்து மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் போட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நடந்துட்டு இருக்கு ஸ்பெயின்ல, சரிங்களா? அதுல ஒருத்தர் வின் பண்ணிருப்பார். யார் அப்படின்னா கார்லஸ் அல்கராஸ் அப்படிங்கிறவரு வின் பண்ணிருப்பாரு. ஸோ இவருடைய 10வது பட்டம் அது. ஸ்பெயின் நாட்டுக்காரர். இவர் எந்த நாடு அப்படின்னா ஸ்பெயின். நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து பாருங்க, ஆசிய பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆசிய பளுதூக்குதல் சாம்பியன் போட்டி எங்கே நடைபெற்றது? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஆசிய பளுதூக்குதல் சாம்பியன் போட்டி 2023 எங்கே நடைபெற்றது? ஸோ இது வந்து வடகொரியா, தென்கொரியா, தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா அப்படின்னு பார்த்தா எங்க நடக்குது அப்படின்னா தென்கொரியாவில் நடக்குது. வடகொரியாவில் தென்கொரியா. ஆசிய பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டி, சரியா? ஸோ அதுல வந்து ஆடவர் பிரிவில் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வின் பண்ணியிருப்பாரு. யார் அப்படின்னா அஜித் நாராயணா தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருப்பார்.
அஜித் நாராயணா. அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து சர்வதேச பேட்மிண்டன் தொடர் எங்கே நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சர்வதேச பேட்மிண்டன் தொடர் பாரிஸ், லக்சம்பர்க், டோக்கியோ, புலாரஸ். ஸோ எங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வதேச பேட்மிண்டன் தொடர் வந்து நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். லக்சம்பர்க் எங்க நடந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா லக்சம்பர்க். லக்சம்பர்க் சிட்டில தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடந்திருக்கு. சரியா? வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்தை சேர்ந்த சங்கர் முத்துசாமி சீனியர் இருப்பாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. யாரு? சங்கர் முத்துசாமி. சரிங்களா? அவரு சீனியர் போட்டியில முதல் சர்வதேச பண்ணியிருப்பாங்க. அந்த நலவாரியத்துக்கும் அவங்க தான் வந்து தலைமை தாங்க. தூய்மை பணிபுரிவோருக்கு கல்வி, சமூக மாற்றம், பொருளாதார மேம்பாட்டுக்காக வந்து ஒரு நலவாரியம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ அதனுடைய தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் தான் இருக்காங்க. ஸோ ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கயல்விழி செல்வராஜ். ஸோ அவங்க தான் வந்து இந்த ஆதி திராவிட நலத்துறையுடைய அமைச்சர். இப்ப தூய்மை பணிபுரிவோருக்கான தூய்மை பணியாளர் நலவாரியம், தூய்மை பணியாளர் நலவாரியம், தூய்மை பணியாளர் நலவாரியம் தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ அதுக்கு வந்து தலைவர். சரிங்களா? ஸோ துணைத் தலைவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கனிமொழி பத்மநாபன் அவங்க. ஸோ இதுல 14 அலுவல் சார்ந்த உறுப்பினர்கள் இருப்பாங்க, 12 அலுவல் சாரா உறுப்பினர்கள் இருப்பாங்க. சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. கிராண்ட் பிரீ F1 கார் பந்தயம் எங்கே நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிராண்ட் பிரீ F1 கார் பந்தயம் ஸோ எங்க வந்து மியாமியா, கொலரஸ், நியாண்டர் சிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியாமில நடந்திருக்கும். சரிங்களா? ஸோ நெதர்லாந்து நாட்டை சார்ந்தவர் வின் பண்ணியிருப்பாங்க. அடுத்து தமிழ்நாடு சாம்பியன்ஷிப் அறக்கட்டளை உருவாக்கத்தின் போது எந்த வீரர் தூதராக நியமிக்கப்பட்டார்? இதை நான் ஃபர்ஸ்ட் क्वेश्चनலயே வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து கொடுக்க பார்க்கலாம். எத்தனை கோடின்னு சொன்னேன்? 23 கோடி அளவில் வந்து தமிழ்நாடு சாம்பியன்ஷிப் அறக்கட்டளை அப்படிங்கிறது உருவாக்கி இருப்பாங்க. ஸோ முதலமைச்சர் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணாங்க. யாரு? தோனி. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இறுதியாக ஒரு கேள்வி. ராஜஸ்தான் மாநிலத்தில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான எந்த போர் விமானம் விபத்துக்குள்ளானது? சமீபத்தில் விபத்துக்குள்ளான ஒரு போர் விமானம். ஸோ ராஜஸ்தான் மாநிலத்தில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஒரு போர் விமானம். சரியா? MiG-21 ஆப்ஷன் பி. சரிங்களா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இது எப்போ நம்முடைய இந்திய விமானப்படையில் சேர்ந்தது அப்படின்னா 1960ஆம் ஆண்டு முதல் பயன்பாட்டில் இருக்கு. சரிங்களா? ரைட். ஓகே. ஸோ இதனுடைய பிடிஎஃப் இதோட முடிஞ்சது. ஸோ இதனுடைய பிடிஎஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு இருக்கக்கூடிய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது இல்லாமல் நியூஸ் பேப்பர் ரீடிங் வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். நம்ம முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம், இப்போ வந்து நம்ம பண்ணலை. திரும்ப எகைன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னாலும் சொல்லுங்கள். நியூஸ் பேப்பர் ரீடிங்கும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பட் எம்சிக்யூ டைப்பில் வரக்கூடிய டெய்லியும் ஒரு 10 கொஷின்ஸ் 15 அந்த மாதிரி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அது சார்ந்த சில இம்பார்ட்டன்ட் நியூஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கஷனில் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ டெலிகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எல்லாமே அப்டேட் ஆகிடும். ஓகே. ஸோ தேங்க்யூ. அது மட்டும் இல்லாமல் மேவோட ப்ரீவியஸ் டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸும் 1 by 1 வந்துடும். May 8, May 7. ஸோ இதெல்லாம் 1 by 1 அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறோம். ஸோ 1 to
7 ஒரு வீடியோ முடிஞ்சா எல்லாமே சேர்த்து வந்து கொடுத்துடலாம். இல்லை வந்து தனித்தனியாக கூட நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலேருந்து படிக்கிறது ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வரக்கூடிய குரூப் 1, எஸ்ஐ, ஃபாரஸ்ட்டு, குரூப் 4 எல்லா தேர்வுகளுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது போல தான் வீடியோஸ் வந்து கொடுக்கறதுக்கு நிறைய முயற்சிகள் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து வரும். ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.